ஒளிச்சேர்க்கை தாவர செல்லின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது? இதற்கான விடை குளோரோபிளாஸ்ட் என்பது ஆகும். தாவர செல்லில் குளோரோபிளாஸ்ட் உள்ளது. அதில் குளோரோபில் நிறமூலம் இருப்பதால் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. மனித இருதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? மனித இதயத்தில் மொத்தம் 4 அறைகள் உள்ளன. மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எது? மனித உடம்பில் மிகப்பெரிய எலும்பு தொடை எலும்பு ஆகும். தொடை எலும்பு மனித உடலின் நீளமானதும் வலுவானதும் ஆகும். இது நம் உடலை தாங்குகின்றது. மனித உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? மனித உடம்பில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு சிறுநீரகம் ஆகும். சிறுநீரகம் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வடிகட்டி சிறுநீராக வெளியேற்றுகிறது. தாவரங்களின் பச்சை நிறத்திற்கு காரணமான நிறமூலம் எது? தாவரங்களின் பச்சை நிறத்திற்கு காரணமான நிறமூலம் குளோரோபில் ஆகும். குளோரோபில் சூரிய ஒளியை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை செயல்முறையில் உணவு தயாரிக்கின்றது. ஓசோன் அடுக்கு எந்த கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது? ஓசோன் அடுக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கின்றது. ஓசோன் அடுக்கு சூரியனிலிருந்து வரும் தீவிர UV கதிர்வீச்சை உறிஞ்சி உயிர்களை பாதுகாக்கின்றது. எந்த எரிவாயுவை பசுமைக்கூட விளைவு வாயு என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான விடை கார்பன் டை ஆக்சைடு ஆகும். கார்பன் டை ஆக்சைடு பசுமைக்கூட விளைவை ஏற்படுத்தி உலக வெப்பநிலையை உயர்த்துகின்றது. பூமியின் இயற்கை செயற்கைக்கோள் எது? பூமியின் இயற்கை செயற்கைக்கோள் நிலா ஆகும். நிலா பூமியை சுற்றும் ஒரே இயற்கை செயற்கைக்கோள் ஆகும். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் ஆகும். புதன் கோள் சூரியனுக்கு மிகவும் அருகில் உள்ளது. அதனால் அதில் அதிக வெப்பம் காணப்படுகின்றது. சூரிய குடும்பத்தின் பெரிய கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? சூரிய குடும்பத்தின் பெரிய கோள் என்று அழைக்கப்படும் கோள் வியாழன் ஆகும். வியாழன் கோள் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் ஆகும்.